ஐஸு, அந்த டியூப் ஐஸ் ஓரமா இருக்கிற அந்த கவரை அப்படி கடிச்சு துப்பிட்டு இழுத்தா உள்ள வெறும் பனிக்கட்டியா இருக்கும். எல்லாம் ஒரே நிறமாயிரும். அப்படின்னா போதும், எல்லாம் ஒரே நிறம் தான். என்ன பிஸ்தா நானுங்க, வித்தவன் தான் பிஸ்தா, ஐஸ் பிஸ்தாவே கிடையாது. அந்த சேமியா ஐஸ் அதுவும் வாங்கி சாப்பிடுவாராம். அண்ணன் காசியனை பார்க்க, நாமுத்துக்குமா அவர்கள் அதே மாதிரி காரை நிறுத்திட்டு இறங்கி காசியனை பார்க்க போயிருக்காரு. கொஞ்சம் வயது முதிர்ந்த தோற்றத்தோடு தளர்ந்த உடலோடு காசியனன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். அண்ணன் கிட்ட போய், ஏன்னா எவ்வளவோ குழந்தையினுடைய முகத்தை அவர் பார்த்திருப்பாரு, என் முகம் எங்க அவருக்கு ஞாபகம் இருக்க போதுன்னு அவரே அறிமுகப்படுத்திக்கிட்டு, அண்ணன் எனக்கு ஒரு சேமியா ஐஸ் கொடுங்கன்னு 100 ரூபாய் எடுத்து நீட்டிருக்காரு. உடனே அவர் சொன்னாரா, சேமியா ஐஸ்லாம் யாருப்பா கேட்கறா, மேங்கோ ஆரஞ்சு மட்டும்தான். சரிண்ணே ஏதோ ஒன்று கொடுங்க அப்படின்னு 100 ரூபா கொடுத்துருக்காரு. உடனே அந்த காசி அண்ணன், அந்த மனிதன் ஒரு அருமையான வார்த்தை சொன்னாருங்க. அந்த கட்டுரை முடியிறப்ப இருக்கு, வேடிக்கை பார்ப்பவன்கிற நூல்ல.